கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் இரட்சகமாய் இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தொழில், வியாபாரம், இப்படி பல வகையில் ஆசீர்வாதமாக இருக்கணும். நானும் மற்றவர்களை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். நல்லது. அதற்காக பல பிரயாசங்களை படுகிறோம். நல்லது. பல முயற்சிகளை செய்கிறோம், பல தியாகங்களை செய்கிறோம். ஆமாம். ஆனாலும் நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இல்லையே, என் குடும்பம் செழிப்பாக இல்லையே, என் குடும்பம் அழிவை நோக்கி தானே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் பல வகையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தேவச்சனமே, நம்முடைய குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா நாம் இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னு சொல்லி இதுக்கு முன்னால் அநேக செய்திகளை நான் வெளியிட்டுருக்கிறேன். பாருங்கள், சும்மா ஆசீர்வாதம்னா ஏசு ஒன்று ஆசீர்வதிப்பார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டா ஆஹா என்னை ஆசீர்வதிச்சிருவார் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பீங்கன்னா ஏமாந்து போவீங்க. ஆனால் நாம் ஆசீர்வாதமாக இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நான் ஒரே ஒரு காரியத்தை வைத்து தான் நான் அநேக செய்திகளின் தலைப்புகளில் உங்களுக்கு சுட்டி காட்டிட்டு வர்றேன், நாம் தியானித்து வருகிறோம். ஆகவே ஆசீர்வாதமாக இருக்க நாம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி உத்தமனாக இருக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் தலைப்பில் நான் ஜெபித்த செய்திகளை தொடர்ச்சியாக தியானித்து வந்துருக்கும். அப்போது இந்த உத்தமனாக இருக்கணும், அப்போ உத்தமனாக இருக்கணும், நானும் கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையாக இருக்கணும் விரும்புகிறீங்களா? அப்படி விரும்புனா நம்ம எப்படி இருக்கணும்னா, இந்த உலகத்தில் எந்த சூழ்நிலையிலும் முறுமுறுக்கக்கூடாது. இன்றைக்கி அநேக பேருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை இழந்து போவதற்கு காரணம் முறுமுறுப்பு. கர்த்தரை நோக்கி முறுமுறுக்கிறது, மனுஷர்களை நோக்கி முறுமுறுக்கிறது, பல வகையில் முறுமுறுக்கிறது. அதாவது இருதயத்தில் அப்படியே முறுமுறுக்கிறது. வாயில் சிலவர் சொல்லிகிட்டே இருப்பாங்க, முணங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு பிரபலமான ஒரு ஊழியக்காரர்கிட்ட ஒரு தாயார் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறாங்க. ஜெபிக்க வந்த பொழுது அந்த ஊழியக்காரர் எதற்காக ஜெபிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேட்ட பொழுது அந்த தாயார் சொல்லியிருக்கிறாரு, ஐயா, என் கணவனார் இத்தனை வருஷமாக குடிச்சிட்டே இருக்காருயா, என்றைக்கு தான் அந்த குடியிலேருந்து விடுதலை பெறுவாரோ தெரியல, நான் அதுக்காக ஜெபிச்சிட்டே இருக்கிறேன். நீங்களும் என் கணவனார் மனம் திரும்புவதற்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அந்த தாயார் அந்த ஊழியக்கார்ட்ட சொல்லியிருக்கிறார். அப்படியா, சரி, முழங்கால் படிடுங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு உங்களுடைய கணவனுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சரின்னு சொல்லி இந்த அம்மா முழங்கால் படியிட முழங்கால் போட்டாங்க. முழங்கால் படியிடும்போது ஏதோ ஒரு வார்த்தையை முணங்கிக்கிட்டே முழங்கால் படிக்கிட்டாங்க. அந்த வார்த்தை என்ன சொன்னாங்கங்கிறது அந்த ஊழியக்காரருடைய காதில் கேட்டுட்டு உடனே அந்த ஊழியக்காரரு, ஏம்மா எந்திரிங்கம்மா அப்படின்னு சொல்லாங்க. என்னையா அப்படின்னு, எந்திரிங்க அப்படின்னு சொல்லி சொன்னதும் அந்த அம்மா எந்திரிச்சுது. முழங்கால் படியிடும்போது என்னம்மா சொன்னீங்க அப்படின்னு கேட்டேன். அந்த ஊழியக்காரர் கேட்டதும் அந்த அம்மா சொல்லிச்சு, ஆமாம், நானே இத்தனை வருஷமாக ஜெபம் பண்ணிகிட்ருக்கிறேன், எத்தனையோ ஊழியக்காரங்கிட்ட ஜெபம் பண்ணிட்டேன், உங்கள்கிட்டையும் வந்து ஜெபிக்க வந்திருக்கிறேன், அவர் எங்கே திருந்த போகிறாரு, ஒரு காலம் திருந்த போகல, சரி சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முழங்கால் பிடிக்கிட்டேன்
இந்த வார்த்தை அந்த ஊழியக்காரருடைய காதில் கேட்டுட்டு, அந்த ஊழியக்காரர் சொன்னார், நீங்கள் இப்படி முறுமுறுத்துக்கிட்டு அவிசுவாசத்தோட நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் முறுமுறுத்துட்டு இருந்தீங்கன்னா நான் ஜெபிக்கிற ஜெபமும் பிரயோஜனம் இல்லாமல் போவோம். நீங்கள் இன்னொரு ஊழியக்கார்ட்ட போகும்போது இவங்ககிட்டையும் ஜெபம் பண்ண, எனக்கு என் கணவனார் என்ன செய்யலை, இன்னும் ரட்சிக்கப்படலை அப்படி சொல்ல போகிறீங்க. அதனால் நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறதில்ல. என்னைக்கு இந்த முறுமுறுப்பை நீங்கள் விட்டுட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் கணவனாரை ரட்சிப்பார் அப்படின்னு முழு விசுவாசத்தோட முழு அர்ப்பணிப்போட நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி அவரை ஜெபிக்காமலே அனுப்பிவிட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவாய் நாம் முறுமுறுத்து கொண்டிருக்கிறோம். வேலை கிடைக்கல, என் கணவனாருக்கு ஒரு நல்ல தொழில் கிடைக்கல, இல்லாட்டா வேலை கிடைக்கல, என் மகளுக்கு திருமணம் ஆகலை, திருமணம் ஆயிட்டு குழந்தை பாக்கியம் இல்லை, என் கணவனார் ரட்சிக்கப்படலை, என் மனைவி ரட்சிக்கப்படலை, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலை அப்படி சொல்லி நாம் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும்போது நம்ம இருதயத்தில் எத்தனையாய் முறுமுறுப்பு இருக்குது. எத்தனை வருஷமாக ஜெபிக்கிறேன், இன்னும் எனக்கு இந்த காரியங்கள் நடைபெறலையே, இன்னும் காரியங்கள் நடைபெறலையே. தேவன் மேலே முறுமுறுப்பு, கர்த்தர் மேலே முறுமுறுப்பு. ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் இது நடக்கலை, ஏன் ஆண்டவரே இந்த காரியங்களை என் கைகூடி வரலை. எத்தனையாய் முறுமுறுப்பு. ஒரு ஆள் இறந்து போனோம், இழப்பு வந்துட்டு, எதிர்பாராத இழப்பு, எத்தனையாய் முறுமுறுக்கிறோம். ஒரு துஷ்டி வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போது கொஞ்சம் இளம் வயதில் உள்ள ஒரு சகோதரன் மரித்து போய்விட்டார். அந்த தாயார் அழுகுறாங்க. வருத்தம்தான், இளம் வயதில் மரித்து போனால் வருத்தம்தான், எல்லாத்துக்குமே வருத்தம்தான், வேதனை தான், சஞ்சலம்தான், தவிப்பு தான், அங்கலாய்ப்பு தான். ஆனால் அந்த அங்கலாய்ப்பு, சஞ்சலம், தவிப்பு எல்லாத்தையும் கர்த்தர் மேலே ஒரு முறுமுறுப்போடு வெறுப்போடு நாம் செயல்படும் பொழுது, பேசும் பொழுது, அது தேவனுடைய சமூகத்திலேருந்து சாபத்தை கொண்டு வரும், சாபத்தை கொண்டு வரும். அந்த அம்மா அழுகிறாங்க, ஆண்டவரே உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா, நீர் இப்படியா என் வாழ்க்கையில் என் பிள்ளையை எடுத்துக்கிடுவீர், என் பிள்ளை எவ்வளவாய் ஆலயத்துக்கு ரெகுலராக போனாப்புல தானே, ஏன் என் பிள்ளையை எடுத்துக்கிட்டேரு அப்படி சொல்லி ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்போட, ஆண்டவர் மேலே ஒரு வெறுப்போட முறுமுறுத்து கொண்டு அந்த தாயார் அழுதாங்க. இன்றைக்கி அந்த குடும்பம் சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போய்விட்டது, முற்றிலும் அழிந்து போய்விட்டது. சொந்த வீடு விற்று போடுச்சு, குடும்பத்திற்கு எல்லாம் சிதறடிக்கப்பட்டார்கள், அட்ரஸே இல்லாமல் போனாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்மான தெய்வச்சனமே, ஏதோ ஒரு இழப்பு வந்துட்டுனா நாம் எவ்வளவாய் முறுமுறுக்கிறோம். ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதம், நன்மைக்கு மேலே நன்மை, மேன்மைக்கு மேலே மேன்மை, உயர்வுக்கு மேலே உயர்வு, எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டே இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட அப்படியே சந்தோஷமாக இருந்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு தோல்வி, ஒரு இழப்பு, ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம், ஒரு வியாதி, வேதனை, எதிர்பார்த்த காரியம் கைகூடி வரல, காரியங்கள் தாமதமாகிறது, இப்படியாய்ப்பட்ட சூழ்நிலை வரும் பொழுது, இத்தனை வருஷமாக நம்ம போஷித்து பராமரித்து வழியெடுத்து வந்தார், அதெல்லாம் விட்டுட்டு இந்த காரியம் ஏன் கைகூடி வரல,
இந்த காரியம் ஏன் எனக்கு நடக்கலை, இந்த காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் நிறைவேறலை. ஆண்டவரை எவ்வளவாய் முறுமுறுக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற கண்மான தேவச்சனமே, இந்த முறுமுறுப்பு இருக்கும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் வரப்போகிற மகிமையான ஆசீர்வாதத்தை இழந்து போக பண்ணும். எல்லாம் கவனிங்க. வேதத்தில் நீங்கள் வாத்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் அடிமைத்தனத்தில் அங்கலாய்த்து கொண்டிருந்தாங்களே, கண்ணீர் வெடித்து கொண்டிருந்தாங்களே, வேதனைப்பட்டு கொண்டிருந்தாங்களே, அவங்கள அருமையாக வெளியே கொண்டு வர்றாரு. செல்வ சீமானாக்கி கொண்டு வர்றாரு. உடைமைகள், எகிப்தியருடைய உடைமைகள், பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் பிடிக்கிட்டு இவங்க ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு வெளியே வர்றாங்க. வெளியே வரும்பொழுது எகிப்தின் சேனை வரும்பொழுது, பின்தொடர்ந்து வரும்பொழுது தடையாக இருந்த செங்கலை பிரித்து அழகாக வெட்டாந்தரையில் இந்த கடலை கடந்து வரவும், அந்த செங்கடலில் எகிப்தியர் எல்லாத்தையும், தங்களை பிடிக்க வந்த எகிப்தியர் எல்லாத்தையும் கொன்று போட்டு அழகாக வழி நடத்தி வந்தார். சாப்பிட்றதுக்கு நல்ல மண்ணாக கொடுத்தாரு, நல்ல இறைச்சி கொடுத்தாரு, தண்ணீர் கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஆனாலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தா ஏதோ ஒரு சின்ன குறை வந்துட்டுனா உடனே முறுமுறுக்கிறது. அழகாக பொசித்து வர்றாரு. ஏன் நடக்காங்க, கால் வீங்கலை, வயதாகுது, 40 வருஷம், சிறு பிள்ளையாக வந்த பிள்ளை 40 வயசு ஆயிட்டு, 40 வருஷம் வளர்ந்துட்டு, சட்டை ஆட்டோமேட்டிக்காக வளர்ந்துட்டுருக்கு, போட்ட சட்டை பழசாகலை, செருப்பு தேயலை, செருப்பு வளருது. இப்படி அருமையாக, மகிமையாக, நேர்த்தியாக, மிகவும் பாதுகாப்பாக தேவன் அழகாக வழிநடத்திட்டு வர்றார். அற்ப இறைச்சிக்காக, அற்ப தண்ணிக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக தேவனை போட்டு முறுமுறுக்கிறது, மோசேட்ட முறுமுறுக்கிறது. இப்படியே முறுமுறுத்து தேவனிடத்தில் சாபத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதனால் எகிப்திலேருந்து புறப்பட்டவங்க வனாந்திரத்திலே அழிஞ்சு போனாங்க. ஒருவரும் காணாந்த தேசத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியல. ஆனால் உத்தமனாக இருந்த, முறுமுறுப்பில்லாதபடி வாழ்ந்து வந்த 2 பேர் வாசிக்கலாம். என்னாகும் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் நீங்கள் வாத்து பார்த்தீங்கன்னா, நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். என்னாகும் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடினாலும், உத்தமனாய் என்னை பின்பற்றி வந்தபடினாலும், அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்து கொள்வார்கள். அல்லேலூயா. இங்கு முறுமுறுப்பில்லாமல் உத்தமனாய் உண்மையாய் இருந்த இந்த காலேப், அவன் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது, குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் இருந்தால் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுங்க, உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும். நீங்கள் முறுமுறுப்பு இல்லாமல் இருந்தால் கர்த்தர் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தி கொள்ளும் பொழுது, தாவீது சொல்றாரு, ராஜா சொந்த மகன் அப்சலோம் தாவீதை கொன்னுட்டு எப்படியாவது தான் பதவிக்கு வந்துடணும், வேஷம் மாதிரி ஓடுறான். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அபிமேலேக்கு விரோதமாக வேஷம் மாதிரி ஓடுறான். ஓடும்போது சொல்கிறான், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், எப்பொழுதும் அவருடைய துதி என் ஆவியில் இருக்கும். அல்லேலூயா.
என்னையா நான் உமக்கு பிரியமானமான வாழ்ந்தேன், உமக்கு சித்தமானபடிலாம் செஞ்சேன், உம்முடைய விருப்பத்தின்படி நடந்தேன், என் வாழ்க்கையில் பாரு அவன் துரத்திட்டு வர்றான், இவன் துரத்திட்டு வர்றான், நிம்மதியில் ஓடிட்டு இருக்கனே. முறுமுறுக்கலை. எப்பொழுதும் அவருக்கு பிரியமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் சோதனைகள் அதிகமாக வரும். அந்த சோதனையில் நாம் ஜெயம் பெறும் பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை கேட்டுக்கொண்டிருக்க எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நம்மை அதிசயமாய் கர்த்தர் வழிநடத்திட்டு வர்றாரு. அற்பமான ஏதோ ஒரு காரியம் கிடைக்கலன்னு சொல்லி முறுமுறுக்காதீங்க. முறுமுறுத்தீங்கன்னா நிச்சயமாக நாம் தேவனுடைய பார்வைக்கு விசனப்பட்டவர்களாய் காணப்படுவோம். நாம் மகிமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அது கிடைக்கல, இது கிடைக்கல அப்படின்னு சொல்லி பல காரியங்களில் நாம் தேவனை முறுமுறுக்கிறோம். ஆகவே இன்றைக்கு இந்த காலேப்பை போல, யோசுவாவை போல இந்த 2 பேர் தான் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. மோசே கூட பொறுமையை இழந்ததுனால, எரிச்சல் அடைந்ததுனால, அவன் சாந்த குணத்தை விட்டு போனதுனால கானான் தேசத்தை பிரவேசிக்க முடியல. ஆனால் இந்த யோசுவா காலேப்பும் 2 பேரும் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்தாங்க. அதே போல் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம், இந்த உலகம்தான் நமக்கு ஆசீர்வாதம் இல்லைங்க. நமக்கு ஒரு மகிமையான ஆசீர்வாதம் இருக்குது, உன்னதமான ஆசீர்வாதம் இருக்குது, மேலான ஆசீர்வாதம் இருக்குது. அதுதான் பரலோகம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் முறுமுறுக்காமல் இருக்க வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார், கர்த்தர் என்னை பாதுகாத்துக் கொள்வார், கர்த்தர் என்னை வழி நடத்துவார், கர்த்தர் இதை எனக்கு அனுமதித்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கையில் பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையில் யோபு சந்தித்த பாடுகள், இழப்புகள், போராட்டங்கள், சஞ்சலங்கள், தவிப்புகள், இவைகளை போல நாம் யாரும் பார்க்க முடியாது. அதுலேயும் பொறுமையாக இருந்து முறுமுறுக்கலை. கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் சொல்லி அவன் பொறுமையாக இருந்தபடினால அந்த யோபுவுக்கு இரட்டத்தனையான ஆசீர்வாதம். அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலும் முறுமுறுக்காமல் இருப்பீர்கள் என்றால் குடும்பம் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசித்த காலேபை போல, யோசுவாவை போல நாமும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, எனக்கு அது கிடைக்கல, இது கிடைக்கலன்னு சொல்லி நான் முறுமுறுத்த எல்லாத்தையும் மன்னியும் ஆண்டவரே. இனி நான் முறுமுறுக்க மாட்டேன். நீர் அனுமதிக்கிற எல்லாவற்றையும் சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டு உம்முடைய சித்தத்தின்படி நடக்க நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நாங்கள் உத்தமனாய் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் முறுமுறுக்கக்கூடாது. வாழ்ந்தாலும் சரி, தாழ்ந்தாலும் சரி, இழந்து போனாலும் சரி, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முறுமுறுக்காதபடி எல்லாவற்றையும் கடந்து செல்வதற்கு எங்களுக்கு கிருபை தாரும்பா. இதுவரை நாங்கள் முறுமுறுத்த எல்லாத்தையும் மன்னியும் என்று சொல்லி யாரெல்லாம் தங்களை அர்ப்பணித்து கேட்குறாங்களோ எல்லாருடைய முறுமுறுப்பையும் மன்னித்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. வருகிற நாட்களிலே எல்லா முறுமுறுப்பையும் மன்னித்து ஆண்டவரே, இனி முறுமுறுக்காதபடி வாழ்ந்து உத்தமராய் உம்முடைய மகிமையான அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கவும், இந்த உலகத்தில் யோபுவை போல இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை, குடும்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் நீர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் சின்ன பிதாவே, ஆமேன் ஆமேன். எனக்கு அன்பான தேவச்சனமே, இது போன்ற செய்திகள், ஜெபங்கள் இப்படி ஜீவாமன யூடியூப் சேனலில் நாங்கள் வெளியிட்டுருக்குறோம். பாருங்கள், பயனடைங்க, மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. விரும்பினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போன்ற அநேக ஆவிக்குரிய செய்திகள் உண்டு. நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களில் வளருவதற்கு அது பிரயோஜனமாக இருக்கும். கர்த்தர் தாமே உங்களை வழிநடத்துவாராக. ஆமேன் ஆமேன்.